ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் மாதத்துக்கு 30,000 40,000 சம்பாதிக்கலாங்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எவ்வளோக்கு சம்பாதிக்க போகிறோம், எவ்வளோ ஆர்டர் ஓட்ட போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், எந்தெந்த ஹோட்டலில் போய் ஃபுட்டை வாங்க போகிறோம், யாரு கொண்டு போய் எந்த ஏரியாவில் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேரம் 12 மணி, லாகின் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால எக்ஸ்ட்ரா லாகின் போனஸாக நம்ம 6 ஆர்டர் ஓட்டிட்டோம்னா நமக்கு 160 ரூபா எக்ஸ்ட்ராவும், 9 ஆர்டர் ஓட்டிட்டா 300 ரூபா எக்ஸ்ட்ராவும் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டருக்கு மேலே எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம அதில் சுமார் ஒரு 3 மணி நேரம் லாகின் பண்ணி வச்சிருக்கணும். அது குறைவாக ஆஃப் பண்ணிடக்கூடாது. இந்த கண்டிஷனோட நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா 300 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். நம்ம சம்பாதிக்க முடியுதா, உண்மையிலேயே ஸ்விக்கி தர்றாங்களா அப்படிங்கிறதே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்விக்கியில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், அதுக்கு நம்ம பெட்ரோல் எவ்வளோ செலவழிக்கணுங்கிறதே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னோட வண்டி எலக்ட்ரிக் வண்டி. காலையில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணியிருக்கிறேன். 98% சார்ஜ் இருக்கிறது, 5,916 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு பார்ப்போம். அதை வச்சு நம்ம பெட்ரோல் வண்டியில் ஓட்டினாங்கன்னா எவ்வளோ செலவாகுங்கிறதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. A1 பிரியாணி குடோனில் போய் நம்ம ஃபுட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு சுமார் டைம் வந்து 17 நிமிஷமும் 8.2 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம போய் லொக்கேஷன் கொடுக்கணும். வாங்க போய் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணலாம். இப்போ A1 பிரியாணி குடோனுக்கு வந்துட்டோம். வந்த உடனே இப்போ அப்ளிகேஷனில் ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் கொடுக்குறோம். முதல் ஆர்டர்னால செல்ஃபி எடுக்க சொல்லுது. நம்மளை செல்ஃபி எடுக்கிறோம். செல்ஃபி வெரிஃபை ஆன உடனே ஃபுட்டு வாங்கணும், எந்த லொக்கேஷன் கொண்டு போகணுங்கிற டீட்டெயில் வரும். நம்ம ஆர்டர் நம்பர் சொல்லி அங்கே போய் கலெக்ஷன் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிடுறோம். பிக்கப் ஆர்டர் கொடுத்த உடனே நம்ம எந்த கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது காட்டுது. மேப்பில் கொண்டு போய் நம்ம கிளிக் பண்ணி நம்ம போகக்கூடிய லொக்கேஷனை சூஸ் பண்ணி நம்ம அங்கே கிளம்பிடலாம். மேப்பை கிளிக் பண்ணோம்னா இங்கேருந்து சரியாக 7.6 கிலோமீட்டர் வருது. கிளம்பியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பி இப்போ நம்ம நியரஸ்டாக வந்துட்டோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு. கஸ்டமருக்கு கால் பண்ணி எங்கே வருதுன்னு கேட்டுக்கலாம். அதிலே கீழேயே கால் கஸ்டமர் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணோம்னா ஸ்விக்கியோடைய நம்பர் தான் நம்ம காட்டும். நம்ம பண்ணுறது அவங்களுக்கும் ஸ்விக்கியோடைய நம்பர் தான் காட்டும். நம்மளுடைய பர்சனல் நம்பர் எதுவும் போகாது. நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணால் கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்கல. பிறகு கஸ்டமர் இதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணால் கஸ்டமர் எடுத்து குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்கிறாரு. கஸ்டமர் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் லெக் பீஸும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து அவங்க சொன்ன இடத்துல நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஆர்டர் அக்செப்ட் பண்ணையில் நமக்கு 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. இப்போ 60 ரூபா தந்திருக்காங்க. சம்டைம் நமக்கு காட்டக்கூடிய அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ராவும் தருவாங்க. சில நேரங்களில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் காட்டுறாங்களோ அதுலேருந்து குறைவாகவும் தருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனை விட்டு ஜோனை விட்டு வெளியே வந்துட்டோம். அதனால நம்ம இங்கே நமக்கு திரும்ப எந்த ஆர்டர் வராது. நம்ம திரும்ப ஜோனுக்குள்ள போகணும். இப்போ அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறோம். திரும்ப ஜோனுக்குள்ள போக சொல்றாங்க. இப்போ நம்ம ஜோனுக்குள்ள வந்துட்டோம். ஜோனுக்குள்ள வந்தப்புறம் மேலே இருக்கக்கூடிய 3 ஐக்கானில் சென்டராக இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இன்டிமேட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எந்த ஹோட்டலில் அதிகமாக ஆர்டர் இருக்குதோ அந்த ஹோட்டலுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்டிமேட் பண்ணால் ஆர்டர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆர்டரில் நம்ம இது வரைக்கும் 61 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். 30 சுமார் 40 நிமிஷம் செலவாயிருக்குது. சிக்கன் பிரியாணி சென்டரில் தான் அதிகமாக ஆர்டர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே இன்டிமேட் கொடுத்துருக்கோம். இங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ வேற அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. நம்மளுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் இருக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்குது. மொத்த டிராவல் டைம் 15.38 கிலோமீட்டரு. 40 நிமிஷத்துக்குலாம் நம்ம போய் கொடுக்கணும். 134 ரூபா நமக்கு தரதா சொல்லியிருக்காங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி வந்துட்டோம். ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி முறு சிக்கனு ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்கிட்டோம். பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு நம்ம போகிறோம். இங்கேருந்து பல்லாடா நியராக போகிறோம். 13 கிலோமீட்டர் வருது இங்கேருந்து. கஸ்டமர் போட்டிருந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு இங்கேருந்து நம்ம கால் பண்ணுறோம். எங்க அவங்க வீடு வந்து எங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரியல. அதனால கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணலாம். கஸ்டமர் வந்து வேற ஒரு லொகேஷன் சொல்றாங்க. இங்க தவறுதலா லொகேஷன் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. இந்த லொகேஷன்ல அவங்களுடைய வீடு இல்ல. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல வேற ஒரு லொகேஷன்ல வந்து டெலிவரி பண்ண மாதிரி சொல்றாங்க. நம்ம அங்க போறோம். கஸ்டமர் சொல்ல லொகேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம அவங்க வேற பகுதியில போய் கொடுக்கறனால ஓடிபி போட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். அவங்க சொன்ன ஓடிபி போடுறோம். ஓடிபி போட்டு ஓடிபி ஓகே ஆயிடுச்சு. டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.
இப்போ இந்த ஆர்டருக்கு 132 ரூபா, லாங் டிஸ்டன்ஸ் 23 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டு 132 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறோம். 90% அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்டர் வராது. இப்போ நம்ம இங்கேருந்து ஜோனை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம். செல்லா பிரியாணிங்கிற கடையிலேருந்து ஆர்டர் வந்திருக்குது. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எந்த கஸ்டமர்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு நம்ம போயிடணும். மேப் போடுறோம். மேப் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து ஹோட்டலே 6 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம வந்து போயிடலாம். கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்த செல்லா பிரியாணி ஹோட்டலுக்கு நம்ம வந்துட்டோம். ஃபுட்டு ரெடியாக இருக்குது பிக்கப்புக்கு. நம்ம ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் கொடுத்த உடனே நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நம்ம டிஷர்ட்டு பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமா, கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு அப்போ ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறோம். பேக் வந்து வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் நம்ம பேக் பக்கத்தில் இல்லை. பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டோம். ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுட்டை போய் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கஸ்டமர் ஒரே ஒரு சிக்கன் சில்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கஸ்டமர்கிட்ட போய் நம்ம 172 ரூபா கேஷ் வாங்கிட்டு சில்லியை கொடுத்துட்டு வரணும். பக்கத்துலேயே ஏதாவது கடையில் வாங்கினா 80 ரூபாய்க்கு சில்லி வாங்கிக்கலாம். இருந்தாலும் 172 ரூபாய்க்கு இவ்வளோ தூரத்தில் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. பரவாயில்ல, அவங்க அப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறதுனால தான் நமக்கு வேலை இருக்குது. சரி வாங்க நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹோட்டலில் இருந்து சரியாக வந்து 3.9 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆச்சு இந்த ஆர்டருக்கு. வாங்க போகலாம். கஸ்டமருடைய லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமர் கால் பண்ணலான்னு பார்த்தா கஸ்டமரே வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அதனால பிரச்சனை இல்லை. ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கேஷ் வாங்கணும். அவங்க வந்து ஜிபேல அனுப்புறேங்கிறாங்க. நம்ம ஸ்விக்கிலேயே பணம் கட்டுற மாதிரி பண்ணலாம். அது பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணணும் அப்டேட் ஆகிறதுக்கு. அதனால் நம்மளுடைய ஜிபேல வாங்கிட்டு நம்ம அப்புறம் அதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டோம் ஜிபேல இருந்து. இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம கொண்டு வந்த ஃபுட்டை கொடுத்தாச்சு. அவர்கிட்ட வாங்க 172 ரூபாவை 2 டைம் டைப் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ஆர்டரில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 ரூபா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கோ டு ஹோம் பேஜ் கொடுத்துட்டோம்னா ஹோம் பேஜ் வந்துருச்சு. நம்ம இப்போ ஜோனுக்குள்ள தான் இருக்கிறோம். அடுத்த ஆர்டர் எங்கே வருது அப்படிங்கிற முன்னாடி நம்ம ஏதாவது பக்கத்தில் ஆர்டர் விடக்கூடிய ஹோட்டலுக்கு இன்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஎஃப்சிக்கு இன்டிமேட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு வண்டியை மூவ் பண்ணி கேஎஃப்சி போகிற ரூட்டை நம்ம லொக்கேஷன் போட்டுட்டு அங்கே போகலாம். நம்ம கேஎஃப்சி மூவ் பண்ணலான்னு சொல்லி வண்டி எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. அரஃபா சிக்கன் பார்க்கிட்ட இருந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 17.5 கிலோமீட்டர் போய் கொடுத்துட்டு வரணும். இதுக்கு நமக்கு டோட்டலாகவே 36 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. 139 ரூபா ஆர்டருக்கு தரதா சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அரஃபா சிக்கன் பார்க் அதுக்கு மேப்பை போட்டுட்டு போகிறோம். நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து 4.6 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம இப்போ அரஃபா சிக்கன் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்முடைய ஆர்டரை வந்து சொல்லி நம்ம வாங்குறோம். ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். மங்களம் தாண்டி மேப்பு போட்டுட்டு நம்ம போகலாம். இங்கிருந்து சரியா 13 கிலோமீட்டர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகணும். இன்னைக்கு காலையிலேருந்து நமக்கு போட்ட எல்லா ஆர்டருமே ரொம்ப லாங்காக தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த 3வது ஆர்டரு இதுவும் ரொம்ப லாங். நம்ம பீக் ஹவர்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி லாங் ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம அதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்கும். நம்ம சுற்றுறதுக்கே அதுக்கே டைம் போயிடும். இவ்வளோ எந்த வருமானமும் நம்ம சம்பாதிக்க முடியாது. சரி வாங்க இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. வழக்கம் போல் கஸ்டமருக்கு கால் பண்ணுறோம். கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம ஃபோன் பேசுனதுக்கு பிறகு ரீச்சடு கஸ்டமர் லொக்கேஷன் கொடுக்குறோம். அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த அவங்களுடைய ஃபுட்டு சிக்கன் பிரியாணி ஃபேமிலி பேக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு டெலிவரி கம்ப்ளீட் போட்டாச்சு. இப்போ இந்த ஆர்டரில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 135 ரூபா, 22 ரூபா லாங் டிஸ்டன்ஸ் போனஸாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 135 ரூபா வந்திருக்குது. கோட்டு ஹோம் பேஜ் கொடுத்துட்டோம்னா நம்ம வழக்கம் போல் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறோம். இப்போ நம்ம திருப்பூர் மறுபடியும் ஜோனுக்குள்ளே போனோம்னா சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். நம்ம 10 கிலோமீட்டர் ஜோனுக்குள்ளே போன பிறகு தான் நமக்கு ஆர்டர் வரும். சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோனில் வேறு சார்ஜ் முடிஞ்சிருச்சு, லோ பேட்டரி வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி சிம்பிள் காமிச்சிடும். ஒரு 4%லாம் வந்துருச்சுன்னா ஆர்டர் சார்ஜ் போட்டால் தான் ஆர்டர் தர முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது பேக்கரியில் போய் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப்பில் கொஞ்சம் சார்ஜும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஜோனுக்குள்ள வந்துட்டோம். ஜோனுக்குள்ள ஒரு 3:15 போலயே வந்துட்டோம். அதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஆர்டர் வரல. இப்போ டைம் 3:39. இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 381 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். மொத்தமே நம்மளுக்கு 4 ஆர்டர் தான் வந்திருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 6 ஆர்டர் நம்ம ஓட்டியிருந்தா எக்ஸ்ட்ரா 160 ரூபா கிடைக்கும். 9 ஆர்டர் ஓட்டியிருந்தோம்னா எக்ஸ்ட்ரா 300 ரூபா கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கிறோம். 4மே லாங் போட்டதுனால நம்ம கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு 4 ஆர்டர் தான் நம்ம ஓட்டியிருக்கிறோம். இன்னும் 2 ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ மணி 4 ஆக போகுது.
லாகின் போனஸ் பீரியடு முடிய போகுது. 4 மணிக்குள்ள நம்ம 6 ஆர்டர் ஓட்டி இருக்கணும். நம்ம 3:15 ஜோனுக்குள்ள வந்துட்டோம். 3/4 மணி நேரமா நம்மளுக்கு எந்த ஆர்டருமே வரல. நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா 3:55 ஹவர்ஸ், 3 மணி நேரம் லாகின் வச்சிருந்தா கூட போதும். நம்ம 4 மணி நேரமும் லாகின்ல தான் வச்சிருக்கிறோம். 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கிறோம், ஆர்டர் தரல. ஒரு வேளை 2 ஆர்டர் தந்துட்டா எக்ஸ்ட்ரா 160 ரூபா தரணுமோ அப்படிங்கிறனால ஸ்விக்கி வந்து நம்மளுக்கு ஆர்டரையும் தரல. 4 மணி ஆயிடுச்சு. இப்போ அந்த டைம் முடிஞ்சு நம்ம ஆஃப்லைன் போட்டோம், அவ்வளோதான். காலையில் 12 மணிக்கு லாகின் பண்ணதுலேருந்து 4 மணி வரைக்கும் 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்து கிடைக்காது, லாகின் போனஸ் எதுவும் கிடைக்காது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. லாகின் போனஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அடே, நான் எங்கடா ஓட்டினேன், நீங்கள் தாண்டா அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவனு ஒத்துக்க மாட்டானுங்க. அப்போ நம்மளுக்கு தரல. 12 to 4 ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 7 to 11 ஷிஃப்ட்டு 7 மணிக்கு இப்போ லாகின் பண்ணியாச்சு. 7 மணிக்கு லாகின் பண்ணோம். 7:08 ஆர்டர் வந்திருக்குது. மீட் அண்ட் மீட்டில் ஆர்டரு 23 ரூபா நம்மளுக்கு தர்றாங்க. நம்ம இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு 3.54 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட் அண்ட் ஈட் வந்துட்டோம். 7:10க்கு ரீச் ஆகிட்டோம். ஆனால் 7:40 ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு 30 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருடைய டீட்டெயில் பார்த்து ரீச் கொடுத்துட்டு மேப் போட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. வந்துட்டு ரீச் கொடுத்துட்டோம். ரீச் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு இப்போ டெலிவரி பண்ணியாச்சு ஆர்டரு. கஸ்டமர் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டோம். இந்த ஆர்டரில் நமக்கு 43 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 23 ரூபா ஆர்டர் ஈனிங்கும் வெயிட்டிங் டயத்துக்காக 20 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா இந்த மாதிரி வெயிட்டிங் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 20 ரூபா. நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் 20 ரூபா தான் கிடைக்கும். உடனே அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. KFCயில் போய் பிக்கப் பண்ணணும். 8 நிமிஷம் மொத்தம் டைமு. 2.72 கிலோமீட்டர் டைம் காட்டுறாங்க. KFC இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன்ல இருந்து KFCக்கு மேப்பை போட்டு கிளம்பியாச்சு. இப்போ KFC நம்ம வந்தாச்சு. ரீச் கொடுத்துட்டு அங்கே போய் ஐட்டத்தை நம்ம பிக்கப் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கஸ்டமருடைய லொக்கேஷன் வந்து மேப் போட்டு பார்த்தோம்னா, நம்ம KFCலேருந்து ரோடு கிராஸ் பண்ணால் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு 400 மீட்டர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. நம்ம அந்த பைக்குனால நம்ம அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி போக முடியாது. அதனால நம்ம யூட்டர்ன் அடிச்சு தான் போகணும். அதனால நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் காட்டுது, 1.1 கிலோமீட்டர் காட்டுது. நடந்து போகிற மாதிரி இருந்தால் அப்படியே 400 மீட்டர் தான். இப்போ கஸ்டமருடைய லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்லியாச்சு. கஸ்டமர் சிக்கன் பாப்கார்ன் லார்ஜும் பெப்சி 2 பாட்டிலும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க. டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு வெறும் 20 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் வரைக்குமே வெறும் 20 ரூபா தான் கிடைக்கும். அடுத்த ஆர்டரும் உடனே வந்துருச்சு. அதுவும் KFCயில் தான் நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு 18 நிமிஷம் டைமு, 7.46 கிலோமீட்டரு, 48 ரூபா தராங்க. வாங்க போய் இப்போ வாங்கிட்டு கிளம்பலாம். KFC வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஃபுட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு கிளம்பிடலாம். இவங்க சிக்கன் பாப்கார்னும் ஜிஞ்சி ஸ்பைசி பர்கரும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட்டு கலெக்ட் பண்ணிட்டோம். கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு மேப்பை போட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து சரியா 6 கிலோமீட்டர் கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டரில் பார்த்தா நமக்கு 50 ரூபா தந்திருக்கிறாங்க. அடுத்த ஆர்டர் பேக்கரியிலேருந்து 13 நிமிஷம் டைமு, 9 கிலோமீட்டரு, 20 ரூபா ஆர்டருக்கு சொல்லியிருக்குது. இப்போ மேப்பை போட்டு பேக்கரியில் கிளம்பிட்டோம். இப்போ பேக்கரியில் வந்து ரீச் பிக்கப் கொடுத்தா வழக்கம் போல் ஃபோட்டோ எடுக்கணும்ட்டா. நம்ம தானாங்கிறத அடிக்கடி செக் பண்ணுவான். டிஷர்ட் போட்டிருக்கோமான்னு பார்ப்பான், பேக்கு போட்டிருக்கோன்னு பார்ப்பான். இவங்க கொடுக்குற 20 ரூபாய்க்கு நம்ம 20 ஃபோட்டோ டெய்லி எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பேக்கையும் காமிக்கணும். இல்லைன்னா சம்டைம் வந்து அதுக்கு ஃபைன் போட்டுருவானுங்க பேக்கு டிஷர்ட் யூஸ் பண்ணாட்டா. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுட்டு ரெடியாக இருக்குது. இப்போ ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து கஸ்டமருடைய லொக்கேஷன் 1.2 கிலோமீட்டரு. இப்போ வாங்க போகலாம். இப்போ கஸ்டமருடைய லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமருக்கும் கால் பண்ணி வர சொல்லியாச்சு. ரீச் கொடுத்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டாங்க. குப்பூஸ் 2 ரொட்டியும் கிரில் சிக்கன் 1 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த ஆர்டருக்கு அவங்க சொன்ன மாதிரி 20 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. உடனே அடுத்த ஆர்டர் இந்த ஆர்டருக்கு 159 ரூபா. அதில் கஸ்டமர் டிப்ஸ் 20 ரூபா, ஸ்விக்கி 139 ரூபா தராங்க. SV ரஹமத்துல்லாங்கிறவங்கள்ட்ட நம்ம பிக்கப் பண்ணணும். டைம் 29 நிமிஷம், 16.35 கிலோமீட்டர் காட்டுறாங்க. காலையிலேருந்து நம்மளை எவ்வளவு தூக்கி போட முடியுமோ அவ்வளோ தூரம் லாங்கா போட்டு நம்மளை ஒரு 4 ஆர்டருக்கு மேலே ஓட்ட விடாம மதியம் பண்ணிட்டானுங்க.
இப்போ என்னடா பக்கமாக போடுறானுங்களே 4 ஆர்டர் ஓட்டிட்டோம் பரவாயில்லையே லாகின் போனஸ் சம்பாரிச்சலாம் அப்படின்னு நினச்சா மறுபடியும் தூக்கி லாங் போட்டானுங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இங்கேருந்து 1.4 கிலோமீட்டரு வாங்க போகலாம். பேர் என்ன எஸ்வி ரஹமத்துல்லான்னு இருக்குதே, இது எப்படி ரெஸ்டாரண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நம்மளே மாதிரி அவங்க ஒரு டெலிவரி பார்ட்னரு, அவங்க வாங்கிட்டு ரொம்ப லாங்காக இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் போட்டாங்க. அவங்க ரிஜெக்ட் போட்ட உடனே நியரஸ்டா நம்ம இருக்கோமே, நம்ம தான் எல்லா லாங்குக்கு எங்க போட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போவோம்ல, அதனால உடனே நம்ம தலையில கட்டிட்டானுங்க. நம்ம இங்க இருந்து கஸ்டமருடைய ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டோம். பிக்கப் பண்ணிட்டு இங்க இருந்து கஸ்டமருடைய லொகேஷனுக்கு நம்ம மேப் போட்டு கிளம்புறோம். 15 கிலோமீட்டர் இங்க இருந்து. இப்போ நேரம் 9:04. இங்க இருந்து நம்ம 15 கிலோமீட்டர் போயிட்டு டிராபிக்ல ரிட்டர்ன் வரணும். கஸ்டமருடைய லொகேஷன் நம்ம வந்துட்டோம். கடுமையான பனி, குளிர். இப்போ நேரம் 9:36, கிட்டத்தட்ட 32 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வர்றதுக்கு. கஸ்டமர் வந்துட்டாங்க. ஃபிஷ் ஃபிங்கரு, க்ரீன் பீஸ் மசாலா, பட்டர் நான் ஒரு 6, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி பண்ணதுக்கு பிறகு நமக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி 155 ரூபா தந்திருக்காங்க ஸ்விக்கிலேருந்து. கஸ்டமருடைய டிப்ஸ் வந்து 20 ரூபா, 135 ரூபா ஸ்விக்கியோடது. லாங் டிஸ்டன்ஸுக்காக 31 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணும்போது 159 ரூபா சொல்லியிருந்தா, இப்போ பார்த்தா 155 ரூபா தான். அதுலேயும் 4 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறோம். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நம்ம போனால் தான் சிட்டிக்குள்ளே ஜோனுக்குள்ளே போக முடியும். இன்சென்டிவ், டெய்லி இன்சென்டிவ்ல லாகின் போனஸ் அதில் ஒரு 70 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதுபோக டெய்லி இன்சென்டிவ்ல 70 ரூபா ரீச் ஆகிட்டீங்கிறாங்க. ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது டெய்லி இன்சென்டிவ். இது எல்லா நாளும் இருக்கும். வாரத்தில் எல்லா நாளும் இந்த இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கும். அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு நம்ம லொகேஷனுக்கு திரும்ப வர்றதுக்கு 10:15 ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சுமார் 11:15 வரைக்கும் எந்த ஆர்டரும் வரல. ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் சில லாகின் போனஸ் தருவாங்க. நம்ம மதியம் வந்து லாகின் போனஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் நைட்டு லாகின் போனஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. 7 to 11 மணி வரைக்கும் லாகின் பண்ணணும். அதில் 3 மணி நேரம் சுமார் வண்டி ஓட்டி ஆகணும், லாகின்ல இருக்கணும். ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. 5 ஆர்டர் டெலிவரி பண்ணால் 70 ரூபாவும், 8 ஆர்டர் டெலிவரி பண்ணால் 100 ரூபாவும் கிடைக்கும். நம்ம 5 ஆர்டர் தான் டெலிவரி பண்ணியிருக்கிறோம். அதனால நமக்கு 70 ரூபா அதில் கிடைச்சிருச்சு. ஆனால் டெய்லி இன்சென்டிவ்ல நம்மளுக்கு வந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் லாகின்ல வச்சிருக்கணும். ஆனால் எமர்ஜென்சின்னு சொல்லி 11:15க்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். 11:15 வரைக்கும் எந்த ஆர்டரும் வரல. அதுக்கு பிறகு தான் நான் க்ளோஸ் பண்ணேன். அதனால வந்து 1/4 மணி நேரம் ஓட்டாதனால டெய்லி இன்சென்டிவ் கேன்சல் பண்ணிட்டாங்க. 6043 கிலோமீட்டர் காலையில் வந்து பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. அதில் 6041 வரைக்கும் ஸ்விக்கிக்காக ஓட்டியிருக்கிறோம். அப்படி பார்த்தா மொத்தம் 125 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். இப்போ 125 கிலோமீட்டர் ஓட்டி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறோம் மொத்தம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் தான் இன்சென்டிவ் எல்லாம் ஆட் ஆகும். இப்போ காலையில் நம்ம பார்க்குறோம் மொத்தம் 739 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டி. அதில் 70 ரூபா இன்சென்டிவ், 70 ரூபா மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மற்ற இன்சென்டிவ்லாம் ஸ்விக்கினால தான் கிடைக்கல. மேக்ஸிமம் அவங்களுடைய தப்புனால தான் அவங்க தரதில்லை. ஆள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்குவாங்க. ஆர்டர் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லி உருப்படியாக கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் 1000 1200 ரூபாய்க்கு மேலே கூட ஓட்டலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 739 ரூபா தான் இன்னைக்கு ஓட்டியிருக்கிறோம். எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கிறோம்னா, ஸ்விக்கியுடைய டைம் அடிப்படையில் நம்ம லாகின் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த டைம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 7 மணி நேரமும் 59 நிமிஷம், அதாவது 8 மணி நேரம் ஓட்டியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக நம்ம இதுக்குன்னு நம்ம காலையில் 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11:15 வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சுமார் வந்து 12 மணி நேரம் 1.5 ஷிஃப்ட் நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம். இந்த 1.5 ஷிஃப்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து மொத்தமாக இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 740 ரூபா ஞாயிற்றுக்கிழமையில சம்பாரிச்சிருக்கிறோம்னா, இப்போ மற்ற நாளில் எவ்வளோ வருங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும். மற்ற வீக் டேஸில் இவ்வளோ ஆர்டர் வராது, இந்த ரேட்டும் தரமாட்டாங்க. எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ், லாகின் போனஸ் எதுவுமே கிடைக்காது. டெய்லி இன்சென்டிவ் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஸ்விக்கி சொல்கிற அடிப்படையில் நம்ம 40,000 60,000 தான் வாங்க முடியாது. சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் வேணால் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும், நிறைய ஆர்டர் வரும். அப்படிங்கும் போது சிட்டி லிமிட்டுக்குள்ள நிறைய ஓட்டுவோம் அப்படின்னா ஓகே. ஆனால் இது போன்ற சிறு நகரங்களில் திருப்பூர், ராமநாதபுரம், தஞ்சாவூர், காரைக்குடி இப்படி நகரங்கள்ல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரோடு, சேலம் இங்கெல்லாம் வந்து நம்மளால கண்டிப்பாகவே சம்பாதிக்க முடியாது. 30,000லாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் நிதர்சனம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். அதுபோக இப்போ 125 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கிறோம். 125 கிலோமீட்டருக்கு சிட்டியுடைய லிமிட்டுகளை நம்ம நிறைய ஓட்டுறோம். அப்படிங்கும்போது இதே பெட்ரோல் வண்டி, இப்போ என்னோட வண்டி எலக்ட்ரிக் வண்டிங்கிறனால நான் 2 டைம் சார்ஜ் போட்டேன். கரண்ட் பில்லு பெருசாக ஆகாது. அதே நேரத்தில் பெட்ரோல் வண்டி வச்சு ஓட்டக்கூடியவங்க இருந்தாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி லாங் ஆர்டர் போட்டு ஓட்ட வச்சா 125 கிலோமீட்டருக்கு சராசரியாக ஒருத்தருக்கு வந்து 50 கிலோமீட்டர் கிடைக்குதுன்னா, அதேமே
2.5 லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும், 250 ரூபா அடிச்சிருக்கணும். 740 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 240 ரூபா பெட்ரோல் அடிச்சிருந்தா 500 ரூபா தான் நம்ம கையில கிடைக்கும். பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ரா எந்த இன்சென்டிவும் தரமாட்டாங்க. இப்போ நான் எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கனால தான் நான் ஓட்டுறேன். முன்னாடி பெட்ரோல் வண்டி வச்சிருக்கும் பொழுது என்னோட வண்டி 30 தான் மைலேஜ் கிடைக்கும். இப்போ 30 மைலேஜ் கிடைக்கிற வண்டி வச்சு நான் இன்னைக்கு ஓட்டி இருந்தேன்னா 4.25 லிட்டருக்கு நம்ம பெட்ரோல் அடிச்சிருக்கணும். 4.25 லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 425 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு 740 ரூபாய்க்கு ஓட்டியிருப்பேன். ஒரு 300 ரூபா தான் சம்பாதிச்சிருப்பேன். அப்போ பொதுவாக ஸ்கூட்டர் மாதிரி வண்டிகள் வச்சுட்டு ஓட்டக்கூடியவங்க 30-35 மைலேஜ் கிடைக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே கட்டுப்படியாகாது, வேஸ்ட்டு தான். பொதுவாக ஸ்விக்கியை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்னு பார்த்தா நம்மளை வச்சு தான் ஸ்விக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. ஸ்விக்கி ஓட்டக்கூடியவங்களாக இருந்திருந்தால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.